ஆடி சேல் தள்ளுபடி up to 50%. Chennai Silks and Aha Oho Adi Sale. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை. முஸ்லீம்ஸ் போடுவாங்கல்ல பர்தா, அது வேணும் கேட்குறா சார். இதெல்லாம் நமக்கு வேணாம், நம்ம போடுறது இல்லைன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன்றா சார். வாயால் ஒரு பொருளை சுவைப்பதற்கு முன்பாகவே கண்ணால் அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. தன்னை அழகாக காட்டிக்கொள்ளணும்னு எந்த அளவுக்கு உள்ளுக்க விழுந்ததோ அதனுடைய வெளிப்பாடு தான் இது. இந்த குழந்தை இப்போ என்ன பண்ணிடுது, ஏகப்பட்ட க்ரீமு அது இதுன்னு யூஸ் பண்ணதனுடைய விளைவுகளாக இந்த க்ரீமெல்லாம் போட்டு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் ஆகி சேல்ஸுக்காக என்ன வேணாலும் விளம்பரப்படுத்தக்கூடிய ஒரு காலத்தில் தான் இப்போ இதில் அந்த குழந்தைக்கு ஒரு வகையான கூச்சமா இல்லை மன ரீதியான பயமா சார்? எப்படி இதை வெளியில் ப்ரொஜெக்ட் பண்ணுறது அப்படின்னு? கூச்சம், ஆனால் அந்த மன ரீதியான பயத்தினுடைய வெளிப்பாடாக கூட கூச்சம் இருந்திருக்கலாம். இவ்வளோ நாள் உங்கள் குழந்தை இதெல்லாம் செஞ்சுருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியுமா? அவங்க இவங்களை பார்க்குறாங்க, இவங்க அவங்கள பார்க்குறாங்க அப்படின்னா ரெண்டு பேருக்கும் தெரியல. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய டீனேஜ் இளைஞர்கள் சந்திக்கக்கூடிய மனரீதியான பிரச்சனைகளும் மனரீதியான சவால்கள் குறித்தும் அதற்குண்டான தீர்வுகள் குறித்தும் நம்மிடையே தொடர்ந்து பகிர்ந்துட்டு வரார் டீனேஜ் கவுன்சிலர் திரு குமார் அவர்கள். இன்னைக்கும் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை தான் பகிர்ந்துக்க போறார். அவரை வரவேற்கலாம். சார் வணக்கம். வணக்கம். உங்களோட இந்த டீனேஜ் கவுன்சிலர் இந்த பயணத்தில் பல விசித்திரமான வினோதமான கேஸ்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? அதில் ஏதோ ஒரு கேஸை நீங்கள் பகிர்ந்துக்க முடியுமா சார்? நிச்சயமாக நிறையா. பொதுவாக நம்ம இந்த கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்குமே பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குறது எல்லாமே ஏதோ ஒரு வகையில் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயமாக தான் இருக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் வினோதமாகவும் இருக்கும், யோசிக்க முடியாத அளவுக்கு இருக்கும் சார். ஆமாம். அதில் இன்றைக்கி ஷேர் பண்ணலாம்னா ஒரு விஷயம். ஒரு வீட்டில் என் ஃப்ரெண்டு அவங்க வீட்டுக்கு நான் போயிருந்தேன். இப்படி உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம். பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு 2 பொண்ணு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நான் கேட்குறேன். கேட்டோன்னே ஒருத்தரை பற்றி சொல்லிட்டு இன்னொரு பொண்ணை பற்றி சொல்லும்போது அப்படியே விளையாட்டாக அப்படியே சொல்லும்போது சொல்கிறாங்க, அவள் பாருங்க இந்த முஸ்லீம்ஸ் போடுவாங்கள்ல பர்தா, அது வேணும் கேட்குறா சார். இதெல்லாம் நமக்கு வேணாம், நம்ம போடுறது இல்லைன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன்றா சார். அது போட்டு தான் வெளியெல்லாம் வருவேன்னு சொல்கிறா சார். அப்படி இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது கேஷுவலாக அவங்க அப்பா என்கிட்ட பகிர்ந்துக்கிட்ட ஒரு விஷயம். எனக்கு அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஏன் அப்படி வரணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா, முகத்தில் ஃபுல்லாக பருவாக இருக்கான் சார், அதுக்கு ட்ரீட்மெண்ட் கூட காட்டிக்கிட்டு இருக்கிறோம், பார்த்தா அது அசிங்கமாக இருக்குது, அப்படியே வரமாட்டேன், பர்தா வாங்கி கொடுங்கன்னு சொல்கிறான் சார். சரி, நான் அப்புறம் அவளையும் கூப்பிட்டு பேசிகிட்ருக்குறோம். பேசும்போது எனக்கு அவங்க பேசும்போதே கொஞ்சம் உள்ளே தோன்றுனது என்னென்னா, நமக்கு ஆழ் மனசில் சில விஷயங்கள் அப்பப்போ சொல்லும், இது கொஞ்சம் சரியில்லையே அப்படின்னு சொல்லும். அப்படி தான் நான் கவனிக்கிறேன், இது சரியில்லையே, இதுக்கு பின்னாடி வேறு என்னமோ இருக்குதே அப்படின்னு அவங்க அப்பா அம்மா பர்மிஷன் வாங்குகிறேன் நான். நீங்கள் நினைக்கிற மாதிரி இது இருப்பது மாதிரி தெரில எனக்கு, இதுக்கு பின்னாடி இதுவும் ஒரு காரணம், ஆனால் இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ இன்னொரு ஸ்ட்ராங்கான ரீசன்லாம் ஏதோ இருக்கணும், இது எதனால் உருவானது என்னதுன்றலாம் பார்க்கணும் அப்படின்னு நான் கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்குறேன். அவங்களும் அது வரைக்கும் இதை கொஞ்சம் சீரியஸாகவும் எடுத்துக்கல. அவங்க தான் சும்மா இயல்பாகவே பர்தா பொண்ணுன்னு சொல்கிறா சார் அப்படின்னு சொல்லி கேஷுவலாக பேசினவங்க தானே. நான் சொன்னதுக்கு அப்புறமேட்டு அவங்க ஒருவேளை பெரிய இஷ்யூ அதுவும் இருக்குமோன்னு அவங்களும் உணர்றாங்க. உணர்ந்துட்டு என்கிட்ட சொல்கிறாங்க, சரி நீங்கள் பேசுங்க சார் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. நான் பேச ஆரம்பித்தேன் அந்த குழந்தைகிட்ட. இந்த பரு எப்படி வந்தது, பருக்கான ட்ரீட்மெண்ட்லாம் அவங்க இருக்காங்க, அந்த பருக்கான ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, இந்த வயசில் எல்லாருக்குமே இந்த பிம்பிள்ஸ் வர்றது ரொம்ப சகஜமான ஒரு விஷயம். நான் அதனால் அதை ரொம்ப பெருசாக நான் நினைக்கல. ஆனால் பேச தான் அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு புரிய வருது. ஒரு இன்டர்வியூவில் மருத்துவர் சிவராமன் அவர் ஒரு விஷயத்தை அழகாக சொல்லியிருப்பார். இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் வாயால் ஒரு பொருளை சுவைப்பதற்கு முன்பாகவே கண்ணால் அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். அப்படின்னா இந்த விளம்பரம் எவ்வளோ ரொம்ப அதிகமான தாக்கத்தை இந்த குழந்தைகள் மத்தியில் ஏற்படுத்துது அப்படின்றது. அதுதான்
இந்த குழந்தைகிட்டையும் ஒரு தாக்கம். முதல்ல ஒரு விளம்பரத்தை பார்க்குறாங்க. நீங்கள் வந்து இப்படி அழகாக இருக்கணும்னா இந்த இதை உபயோகப்படுத்துங்க. அந்த 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 டீனேஜ் குழந்தைகளுக்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆர்வம் இதை அந்த அந்த ப்ராடக்ட் ஏதோ ஒன்று அதை வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. அப்பா அம்மாட்ட கேட்டு அந்த ப்ராடக்டை வாங்குகிறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் அதில் அவங்களுக்கு ரிசல்ட்டு தெரியல போல இருக்குது. வேறு ஏதோ இன்னொரு விளம்பரத்தை பார்க்குறாங்க. விளம்பரத்தை பார்த்த உடனே அதை போய் வீட்டில் கேட்குறாங்க, இதை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, சும்மா இப்போ தானே இது வாங்கியிருக்கிறேன், அதை யூஸ் பண்ண பார்ப்போம் அப்படின்னு ஏதோ ஒன்று அவங்க அப்பாவோ இல்லை அம்மாவோ சொல்லிடுறாங்க. இந்த குழந்தை என்ன பண்ணுது, இப்போ தன்னை அழகாக காட்டிக்கணும்னு எந்த அளவுக்கு உள்ளுக்க விழுந்ததோ அதனுடைய வெளிப்பாடு தான் இது. இந்த குழந்தை இப்போ என்ன பண்ணிடுது, அப்பாவுடைய கார்டை எடுத்து ஆன்லைனில் இவங்களே அந்த ப்ராடக்டை வாங்குறாங்க. அப்பாட்ட சொன்னால் திட்டுவார், இவங்களுக்கு தெரியாமையே வாங்கிடலாம். ஏன்னா அப்பாவுடைய கார்டு அங்கே தான் இருக்குது, எல்லாருக்கும் தெரியுது. அவங்களே எடுத்து அதை ஆர்டர் போட்டு விலை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான விலை தான், ஒரு 300 ரூபாய்க்குள்ளே தான் ஏதோ இருக்கும் போல இருக்கு. இவங்க வாங்கிடுறாங்க. அப்பா அம்மாவுக்கு அந்த 300 ரூபான்றப்ப அவங்களுக்கும் பெருசாக தெரில, அவங்களும் கவனிக்கலை. இந்த ப்ராடக்டை வாங்கியிருக்கிறா, இதை யூஸ் பண்ணுறா, அதாவது காசு குறையிறதுக்கு கவனிக்காமல் இருக்காங்க. 300 ரூபான்றது பெரிய அளவில் அவங்களால அதை வந்து ரியலைஸ் பண்ண முடியலை. அப்புறம் கொஞ்ச நாள் அது அவளுக்கு அதுவும் பிடிக்கலை, இல்லை அதை விட பெட்டர்னு ஏதோ ஒன்று வருது. இன்றைக்கி நீங்கள் இந்த மொபைலில் வந்து ஒரு விஷயம், நீங்கள் என்ன ப்ராடக்டோ ஏதாச்சும் ஒன்று தொடர்பாக நீங்கள் ஏதோ சர்ச் பண்ணியிருந்தீங்கன்னா அது தொடர்பான விஷயங்களாகவே திருப்பி திருப்பி உங்களுக்கு காட்டிக்கிட்டே இருக்கும். எங்கே போனாலும் அதுதான் தெரியும். ஆமாம். அப்போ அது மாதிரி இந்த மொபைலில் வந்து அதுக்கப்புறமேட்டு வந்து இவளுக்கு வர்றது ஃபுல்லாகவே அது தொடர்பான இந்த காஸ்மெட்டிக்ஸ் தொடர்பான ஏதோ ஒரு செய்திகளாகவே வந்துட்டுருக்கு. இந்த குழந்தை இப்போ என்ன பண்ணுறா, ஒவ்வொன்றா ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறா. அதுக்கு அப்பாவுடைய கார்டு யூஸ் பண்ணுறா. ஏகப்பட்ட க்ரீமு அது இதுன்னு யூஸ் பண்ணதனுடைய விளைவுகளாக பிம்பிள்ஸுக்காக அவங்க அந்த க்ரீமு போல இந்த க்ரீமெல்லாம் போட்டு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் ஆகி அது வந்து பிம்பிள்ஸாக இருக்கு. அதுக்கு தான் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. இப்போ இதில் 2 விஷயம். ஒன்று, இந்த புற அழகு என்பது தான் முக்கியம்னு அந்த குழந்தைக்கு தெரியல. அந்த குழந்தை நினச்சிருச்சு புற அழகு தான், அக அழகு தான் முக்கியம்ன்றது தெரியல. புற அழகு தான் முக்கியம்னு நினச்சிருச்சு, வெளி தோற்றம் தான் முக்கியம்னு நினச்சிருச்சு. இன்னொன்று, அப்பாவுக்கு தெரியாமல் அவருடைய ஏடிஎம் கார்டையை எடுத்து ஸ்வைப் பண்ணது இந்த பெற்றோர்களுக்கும் தெரியல. அப்போ இங்கே நம்ம வந்து அந்த குழந்தைகிட்ட அப்போ நம்ம பேசும் பொழுது அழகு என்பது என்ன, இந்த அழகுக்கு பின்னாடி இந்த விளம்பரங்களை அந்த விளம்பரங்கள் எல்லாமே என்ன காட்டுறாங்க, ஒரு வாரத்தில் சிகப்பழகுன்னு காட்டுறாங்க. அப்படி வந்திருக்கணும்ல, ஏன் வரல? அப்போ இது எல்லாமே விளம்பர யுக்தி. விளம்பரத்துக்காக இன்னைக்கு இது சேல்ஸுக்காக என்ன வேணாலும் விளம்பரப்படுத்தக்கூடிய ஒரு காலத்தில் தான் இப்போ நாம் இருக்கிறோம். அது மட்டும் எல்லாத்தையும் நீ நம்பக்கூடாது. எது அழகுன்னு சொல்லிட்டு நமக்கு டெஃபினிஷனே கிடையாது. ஆமாம், அது மாதிரி இருக்கிற சமயத்தில் எதை மூலியமா இல்லவே இல்லைங்கிறேன் நான். அழகு என்பது அந்த காலத்தை சொல்லிக்க நிலையற்றது. அழகுன்னு ஒன்று இல்லவே இல்லை. பார்க்கும் பார்வையை பொறுத்தது தான் அழகு, இல்லைங்களா? என் பார்வைக்கு எது அழகோ, க்ரீனிஷாக பார்த்தா அழகுன்னு ஒருத்தவங்களுக்கு இருக்கும். ஹிமாலயாஸ் போனோம்னா அங்கே க்ரீனாகவே எதுவுமே இல்லை. லே லடாக் பக்கம்லாம் போய் பார்த்தோம்னா பாறைகளும் கற்களும் பெரிய மணல் பரப்புகளுமா இருக்குது. அதுவும் தான் அழகாக இருக்குது. அப்போ அழகு என்பது நான் பார்க்கும் பார்வையை சார்ந்தது தான், இல்லைங்களா? அப்போ அதெல்லாம் அந்த குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைசேஷன் ஒரு 4-5 வாரங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தேன். கொடுக்கும் பொழுது தான் இப்போ அந்த பேரண்ட்ஸுக்கும் சைமல்டேனியஸாக 2-3 செஷன் நான் கொடுக்க வேண்டி இருந்தது. இந்த குழந்தை என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறா, எப்படி அவள் உபயோகப்படுத்திட்டு இருக்கா உங்களை. அந்த குழந்தைக்கு வந்து முகப்பொரு வந்துருச்சு. அந்த முகப்பொருவோட வெளியில் போகிறத கூச்சப்பட்டு படுதா வாங்கி கொடுங்கன்னு சொல்கிறேன். இதில் அந்த குழந்தைக்கு ஒரு வகையான கூச்சமா இல்லை வந்து மன ரீதியான பயமா சார்? எப்படி இதை வந்து வெளியில் ப்ரொஜெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கலாம். மன ரீதியான பயம்னு எனக்கு தெரில. கூச்சம், ஆனால் அந்த மன ரீதியான பயத்தினுடைய வெளிப்பாடாக கூட கூச்சம் இருந்திருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சால் அதை கூச்சம் வெளியில் போக கூச்சமாக இருக்குது, அதனால தான் பர்தா வேணும்ன்றத அந்த பொண்ணுடைய வார்த்தை.
அதுக்கு பின்னாடி வந்து நீங்கள் சொல்கிற நம்மளை பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்களோ அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் கூட இருந்திருக்கலாம். அப்போ நான் அவங்களுக்கு சொன்ன ஒரு விஷயம், இந்த அழகு என்பது எப்படி நிலையற்றது அப்படின்னு சொல்லுவதற்கு நான் சொன்னேன். ஒரு தடவை அவங்களுக்கு 2-3 படங்கள் நான் எடுத்து காட்டினேன். மனிஷா கொய்ராலாவுடைய ஆரம்ப காலத்தில் அவங்க வந்த படம், ஐ திங்க் 1942 லவ் ஸ்டோரின்னு நினைக்கிறேன். ஓகே, அதுதான் அவங்க அறிமுகமான படமும் ஏதோ ஒன்று. அதில் அவங்களுடைய புகைப்படம், அந்த படத்தை இங்கே எடுத்தேன். அப்புறமேட்டுக்கு அவங்க வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட்டு, ஷி வாஸ் அ கேன்சர் பேஷண்ட். அப்போ அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக தலையில் முடியெல்லாம் கொட்டி போய் ஷேவ் பண்ணி ஒரு ஃபோட்டோ ஒன்று இருந்தது. அதையும் எடுத்து இந்த 2 படத்தையும் அவங்களுக்கு காட்டுறேன். இப்படி இருந்தவங்க தான் இப்படி வந்திருக்கிறாங்க. ரெண்டும் ஒரே ஆள் தான். அப்போ காலம் வந்து நம்மளை எப்படி வேணாலும் மாற்றும். இப்போ அழகு என்பது எது, ஆனால் இதற்கு பிறகும் அவங்க வந்து எழுந்து நிற்கிறாங்கல்ல. இது வந்து இந்த கேன்சர் என்பது அவங்களுக்கு தெரிஞ்சு வந்துச்சா, அவங்களுக்கு செயல்பாடுகளெல்லாம் வந்துச்சா, அதெல்லாம் வேறு. ஆனால் அது வந்ததுக்கு பிறகும் அவங்க எழுந்து நின்று அதற்கு பிறகு இன்றைக்கும் வந்து இப்போ ரீசெண்டாக தனுஷ் கூட ஒரு படம் நடிச்சிருந்தாங்க. அவங்க இந்த கவுன்சிலிங் கொடுக்குற சமயத்தில் அவங்க தனுஷ் கூட ஒரு படம் மாப்பிள்ளைன்னு ஒரு படம் நடிச்சிருந்தாங்க. அப்போ வந்து அந்த படத்தையும் காட்டி திருப்பி அவங்க இப்படி வந்திருக்கிறாங்க. அப்போ அழகு என்பது எதுன்னா மனசு தான் அழகு. எப்போ வேணாலும் இந்த அழகு நம்மளை விட்டு போயிடும். ஆனால் உன் மனது எப்பயுமே அடுத்தவங்களுக்கு வந்து அழகான ஒரு மனசாக காட்டப்படுமானால் அது வந்து என்றைக்குமே ஒரே மாதிரியாக இருக்கும். அது வந்து அழியவே அழியாது. அப்படின்னு சும்மா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்துட்டு அதன் மூலம் அவங்கள கொஞ்சம் அந்த அழகு என்பதை விட்டு வெளியில் வருவதற்கான ஒரு புரிதலை அவங்களுக்கு நம்ம கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி. அதே சமயத்தில் பேரண்ட்ஸ்டே நான் பேச வேண்டியிருந்தது. இவ்வளோ நாள் உங்கள் குழந்தை இதெல்லாம் செஞ்சுருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா, அவங்க இவங்கள பார்க்குறாங்க, இவங்க அவங்கள பார்க்குறாங்க அப்படின்னா 2 பேருக்கும் தெரியல. அப்போ நீங்கள் நினச்சது ஏதோ பிம்பிள்ஸு அதுக்காக ட்ரீட்மெண்ட்டு இல்லை. பிம்பிள்ஸுக்கு பின்னாடி அவங்க உபயோகப்படுத்தின பொருட்கள், அதற்கு பின்னாடி அவங்க உங்களுடைய ஏடிஎம் கார்டை உபயோகப்படுத்தின விஷயம், அதற்கு பின்னாடி விளம்பரத்தை நம்புனது. அப்போ நம்ம குழந்தைங்க எதை பார்க்குறாங்க, எதை வாங்குறாங்க, இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளணும். எப்படி வாங்குறாங்க, ஒரு பேரண்டா எப்படி வாங்குறாங்க, இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போதான் நான் வந்து அதை வந்து குழந்தை வளர்ப்புனா நம்ம நினைக்கிறோம் குழந்தைங்க அவங்களாவே கரெக்டாக வளர்ந்துருவாங்க, நம்ம சும்மா அப்படி பண்ண. குழந்தை வளர்ப்பில் பேரண்ட்ஸு தான் பெரும்பங்கு இருக்குது. குழந்தைகள் அவர்களாகவே வளர்ந்துருவாங்கன்னா காட்டுச்செடி மாதிரி வளர்ந்துருவாங்க. எங்கே கரெக்ட் பண்ணணும், எங்கே நிமித்தணும், எங்கே எப்படி கொண்டு போகணும் அப்படின்றது எல்லாம் பெற்றோர்கள் கையில் தான் இருக்குது. அப்படின்றதையும் அவங்களுக்கு ஒரு புரிதலை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லலாம். அப்புறமேட்டு இந்த குழந்தை வந்து அதாவது நார்மலாகிட்டாங்கன்றதை தாண்டி தான் எப்படி இருக்கிறோமோ அதுதான் அழகு அப்படின்றது, அதாவது மனதில் அதுதான் அழகு என்பதை புரிஞ்சுக்கிட்டாங்க. கேஷுவலாக வெளியில் போக வருவதற்கான அந்த பிம்பிள்ஸ் அவங்களுக்கு போகிறதுக்கு ட்ரீட்மெண்ட்லலாம் இருந்து 1 வருஷத்துக்கிட்ட ஆச்சு. ஆனால் அந்த 1 வருஷம் அதற்கு பிறகு அவங்க ரொம்ப நார்மலாக வெளியில் நடமாடினாங்க. வெளியில் இடங்களில் நானுமே அவங்கள பார்த்துருக்குறேன். என்னம்மா வருதா போடலையா அப்படின்னு கேட்டோம்னா சிரிப்பாங்க. அதெல்லாம் இல்லை அங்கிள், போங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி சிரிப்பாங்க. அப்போ அந்த சிரிப்புக்கு பின்னாடியே மிகப்பெரிய ஆழமான ஒரு புரிதல் அவங்களுக்கு வந்துருச்சுன்றதை என்னால் உணர முடிந்தது. சார், இப்போ எனக்கு அந்த ஒரு பழக்கத்தை விட்டுட்டு வெளியில் வர்றாங்க இல்லையா, அந்த விட்டுட்டு வெளியில் வர அந்த பீரியட் இருக்குல்ல, அந்த பீரியடில் வந்து எப்படிலாம் அவங்க மனசு மாறும்? ஏன்னா முன்னாடி நீங்கள் சொன்னீங்க ஒரு பழக்கம், அந்த போதை பழக்கத்தை பற்றி பேசும்போது அந்த பையன் பழக்கத்தை விட்டதுக்கப்புறமும் பேரண்ட்ஸ் நம்பலை. அந்த பேரண்ட்ஸோட நம்பிக்கையின்மையின் காரணமாக நான் மீண்டும் அந்த பழக்கத்தை ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்ற முடிவுக்கு வர்றதுக்கு அந்த மனசை அவரை தூண்டுது. அப்போ இந்த கேஸில் பார்க்கும்போது கூட காஸ்மெட்டிக்ஸை வந்து அதிகமாக யூஸ் பண்ணி அதில் ஒரு கெடுதல் வந்து அப்புறம் அதை உணர்ந்து மீண்டும் வந்து அதிலேருந்து வெளியில் வர்றாங்க. இந்த ஒரு பீரியடுக்குள்ளே இருக்கக்கூடிய மன சிக்கல்கள் என்னென்ன சார் இருக்கும் டீனேஜ் பசங்களுக்கு? மனதை வந்து எப்படி அவங்க வந்து கரெக்டாக ஆக்டிவாக கொண்டு போகணும்? ஏன்னா மனது வந்து நம்ம சொல்கிறத போல் ஒரு குரங்குன்னு தான் சொல்கிறாங்க, எப்போ வேணால் எங்கே வேணால் தாவன்னு சொல்கிறாங்க இல்லையா. இந்த மாதிரி ஒரு பிடிச்ச பழக்கத்தை டக்குன்னு விட்டுட்டு, அது பிடிச்ச பழக்கம் ஃபஸ்ட்டு கிடையாது, போதை என்பது யாருக்கும் இருக்கக்கூடாத பழக்கம் தான். ஆனால் அதை விழுந்து வெளியிலிருந்து டக்குன்ட்டு ஒரு 1 மாதம் 2 மாத காலத்துக்குள்ளே அவங்க மீண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் போக மாட்டாங்க.
ஆனால் அந்த 1 மாதம் 2 மாதம் காலத்துக்குள்ள அவங்க எப்படிலாம் மன ரீதியாக பிரச்சனைகள் சந்திப்பாங்க, எப்படி அவங்க வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும், ரொம்ப வலிமையாக இருக்கணும்னு என்ன சொல்வீங்க? இது இப்போ நீங்கள் கேட்குறது வந்து இதுக்கு முன்பாக நாம் பேசினா அந்த போதை இதுலேருந்து வெளியில் வந்தது, அதுலேருந்து வர்றது தான் பழக்கம். ஆனால் இதுவும் ஒரு போதை மாதிரி தான் தெரியுது. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா தவறான நம்பிக்கை சார்ந்தது. இதை உபயோகப்படுத்தினா நான் அழகாயிருவேன்ற நம்பிக்கை சார்ந்தது. ரைட்டுங்களா? அப்போ இந்த நம்பிக்கை தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆணிவேர். எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் நம்புறதுனுடைய வெளிப்பாடு தான். நான் என்ன செஞ்சாலும் எனக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. இல்லை நீ நல்லது செஞ்சால் தான் உனக்கு நல்லது நடக்கும்ன்றது இன்னொரு நம்பிக்கை. நான் என்ன நல்லது செஞ்சாலும் எனக்கு எதுவுமே நல்லா நடக்காதுன்றது இன்னொரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடாக தான் நாம் இப்போ செயல்படக்கூடிய எல்லாமே அமைஞ்சிருக்கும். அதுபடி அந்த குழந்தை பண்ணது நம்பிக்கையின் வெளிப்பாடு. நான் இதை யூஸ் பண்ணால் அழகாக இருப்பேன் அப்படின்ற நம்பிக்கை. அப்போ நம்ம அங்கே என்ன பண்ணோம்னா இந்த நம்பிக்கையை வந்து தேவையில்லை, இந்த நம்பிக்கையை வேற ஒரு நம்பிக்கையின் மூலம் மாற்றம். இந்த வெளியே தோற்றம் என்பது நிலையற்றது. அதுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை விட உள்ளழகுக்கு நீ நிறைய முக்கியத்துவம் கொடுத்தேன்னா அதுதான் நிலையானதுன்ற நம்பிக்கை, வேற நம்பிக்கை அங்கே கொடுக்கணும். அப்போ அந்த நம்பிக்கை மேலோங்கி வரும் பொழுது அந்த ரியலைசேஷன் கிடச்சிருது. ரைட்டு, அப்போ அதுதான் முக்கியம் அப்படின்றது புரிதல் அவங்களுக்கு வந்துடுது. அப்போ இந்த பிலீஃபில் தேவையில்லாத பிலீஃபை வெளியே எடுத்துகிட்டு தேவையான பிலீஃபை உள்ளுக்கு இன்சர்ட் பண்ணிட்டோம்னா இந்த சிட்டி ரோபோக்கு உங்களுக்கு அந்த இது மாற்றுறீங்கள, அது மாதிரி தான் குழந்தைங்களுக்கு இந்த நம்பிக்கைகள் என்பது. தேவையான சிப்பை உள்ளே வச்சுட்டோம்னா தேவையில்லாதது வெளியே போயிடும். அது மாதிரி பேரண்ட்ஸும் பின்ன மாற்றணும் சார். ஏடிஎம் பின்ன நிறையா ஏடிஎம் பின்னையும் மாற்றணும். அன்றாட வரவு செலவு என்னன்றதை அவங்க கொஞ்சம் கவனிக்கணும். என் அக்கௌண்ட்லேருந்து ஒரு 300 ரூபா போயிருக்குன்னா அது ஏன் போயிருக்குன்னு முதல்ல பார்க்கணும்ல. நான் தான் செலவழிச்சிருப்பேன், 300 ரூபா தானே, 300 ரூபா சின்ன காசு தான் அப்படின்னு நினச்சிருப்பாங்க அவங்க. இல்லை, 300 ரூபா சின்ன காசு உங்களுக்கு, ஆனால் குழந்தைங்களுக்கு அது எவ்வளோ பெரிய காசு. அப்போ இந்த புரிதல் பேரண்ட்ஸ்க்குமே வரணும். அன்றாடம் செலவு கணக்கு, வரவு செலவு கணக்கை பார்க்கணும். செலவாயிருக்குன்னா எனக்கு தெரியாமல் ஒன்று போயிருக்குன்னா அது யார் செலவழிச்சாங்கன்றதை விசாரிக்கணும். இதெல்லாமே பேரண்ட்ஸ் சைட்லேயும். ரைட் சார், ரொம்ப நன்றி சார் கருத்துக்களுக்கு. நன்றி.